2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்துப் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? நம்மளே சோதித்து அறியணுமா. நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நம்ம அறியாமலே இருக்கிறோம். பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருக்கிறனால நம்ம அறியாமல் இருக்கோமா? என்ன பரீட்சை? இந்த பரீட்சையை அப்போஸ்தலராகிய பவுலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. பாருங்க, பவுல் ஒரு பலவீனம் உள்ள மனிதர். ஆனாலும் அவர் சொல்லியிருக்கதை பாருங்க, 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அவருக்கும் ஏகப்பட்ட நெருக்கங்கள், நிந்தைகள், பலவீனங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள்லாம் வந்திருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால வந்த நெருக்கங்கள். இந்த நெருக்கங்கள்லாம் வரும்போதும் ஏற்கனவே அவர் பலவீனம் உள்ள மனுஷன். மேலும் மேலும் இதெல்லாம் வந்தாலும் அவர் அதில் பிரியப்படுகிறேன்னு சொல்கிறாரு. ஏன் பிரியப்படுகிறாருன்னா, அந்த இடுக்கண்கள்லாம் இருந்து அவரை தப்புவிச்சு நடத்துறது இயேசு கிறிஸ்து. அப்போ இவர் பலவீனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் இவருக்கு வெளிப்படுது. அப்போ அதில் அவர் பிரியப்படுகிறார். அப்போ இவருக்கு வர்ற இந்த பரீட்சையில் இவர் என்ன செஞ்சார்? பரீட்சைக்கு நின்று இயேசு கிறிஸ்து தனக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இதே மாதிரி தான் இதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பலவீனம் உள்ளவங்களாக இருந்தாலும் நமக்கு ஆண்டவரை பின்பற்றுவதனால நமக்கு வர்ற இடுக்கண்கள், துன்பங்கள் எது வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? துவண்டு விடக்கூடாது. அதை எதிர்த்து நிற்கும் போது நமக்குள்ளே இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலன் நமக்கு கிடைத்து எல்லாவற்றிலிருந்து ஜெயித்து நம்ம மேலே வருவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளுவோம்.